நீங்க 2 முனை போட்டி தான் எப்பயுமே வந்து ஐடியல் பொலிட்டிக்கல் இதுல. 2 முனைன்னு வச்சுக்கோங்களேன். ஜனங்க இவரா அவரான்னு தேர்ந்தெடுக்க ஈஸியா இருப்பாங்க. இந்த 3 போட்டிட்டீங்கன்னாவே 4 போட்டிட்டாவே என்ன ஆயிடுதுனாக்க, போடுற ஓட்டு வேஸ்ட்டா போடுமோ! இவங்க போடுற ஓட்டு அந்த மாரி எண்ணம் மக்கள் வந்ததுனாக்க, அவங்க சாய்ஸ் வந்து 2 ஆயிடும். 2க்கு தான் சுருக்குவாங்க அப்படியே அவங்க. அப்ப என்ன ஆயிடுதுனாக்கா, 3வது பார்ட்டிக்கு வேலையெல்லாம் போடும். 4வது பார்ட்டிக்கு சுத்தமா சோர்ந்து போடுவாங்க அது. அப்ப அது அந்த ஏன்னாக்கா மத்தவங்கலாம் கூட்டணி வைக்கும்போது நீங்க வேற வழி இல்ல. கூட்டணி வச்சு தான் ஆகணும் இந்த ஊர்ல. அதுக்கேத்த மாரி நீங்க அத டிங்கரிங் பண்ணி ஒரு மாரி பண்ணியிருந்தீங்கனாக்கா, மும்முனை போட்டினாக்க என்ன நம்ம ஜெயிச் பண்ண முடியாத எலக்ஷன் தான் அது. மும்முனை ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னாக்கா விஜய்க்கு ஒரு 18, 20 வந்தது. இவருக்கு ஒரு 10, 12 வந்து வச்சுக்கோங்க. 33, 30 வந்ததுனாவே ரொம்ப 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 இதுவா அதாவது 50 ஓட்டு, 100 ஓட்டு கூட காலியாகும். அதனால தான் ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு, எல்லா சிறு கட்சியும் சேர்த்த காரணம் அதுதான். சின்ன சின்ன கட்சிலாம் ஏன் சேர்த்தாருனாக்கா, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு 50 ஓட்டு, 100 ஓட்டு, 200 ஓட்டு, 500 ஓட்டு யார் இருந்தாலும் பரவால்ல. அக்காமடேட் பண்ணணும்னு சொல்லி அது பண்ணது அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். அது வந்து அது அந்த நேரத்துக்கு வந்து அது விமர்சனம் பண்ணா கூட, அவரு வந்து முடிவு பண்ணிட்டாரு. இது வந்து இப்ப இந்த தேர்தல் வந்து ரொம்ப இதுவா இருக்கும். அதனால 500 ஓட்டு வந்தா கூட நமக்கு ஜெயிக்கிறதுக்கு உதவியா இருக்குன்னு தான் அவரு எல்லா கூட்டணி கட்சி எல்லாரையும் அரவணைச்சு, மேக்ஸிமம் எல்லாம் சேர்த்து அதுக்கு சீட்லாம் பிரிச்சு குடுத்து பெரிய சாதனை தான் பண்ணது.